அனைவருக்கும் வணக்கம். நீர் மருத்துவத்தை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். இந்த நீர் மருத்துவம் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருந்தாலும் கூட, அது முறையாக கடத்தி வரப்படவில்லை. அந்த கடத்தி வரப்படாத காரணத்தினால்தான் நம்ம நிலையற்ற வாழ்வை பெற்றிருக்கிறோம். நமக்கான மருத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள, நமக்கான மருத்துவத்தை நமக்கான மருத்துவத்தை நாம் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளாக மறைந்திருந்த இந்த உண்மையை பல ஆண்டுகளாக மறைந்திருந்த இந்த உண்மையை நமக்கு முறையான அறிவியல் முறையில் முறையான அறிவியல் முறையில் ஆசிரியரோடு பயணம் செய்து எந்த பக்கவிளைவும் இல்லாமல் கண்டுபிடித்து நமக்கு தந்திருக்கிறார் விஞ்ஞானி வெங்கடேசன். அவர் ஒரு கட்டிட பொறியாளர். 1960 சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் பொறியியல் படித்து மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற மாணவராக இருந்து உலகத்துக்கு நன்மை செய்தவர். பல கட்டிடங்களை கட்டி புரட்சி செய்தவர். ஆனால் தன்னுடைய உடம்பு என்ற கட்டடத்தை கட்டுவதற்கு கெட்டுப்போன உடலை மீண்டும் மறுகட்டமைப்பு செய்ய முடியுமா என்று சிந்திக்கும் பொழுதுதான் அந்த கெட்டுப்போன உடலை மறுகட்டமைப்பு செய்வது, ஒரு இடிந்து போன கட்டடத்தை, பாழடைந்த கட்டடத்தை மீண்டும் கட்டி அது புது பொலிவோடு மாற்றுகின்றது போல, இந்த உயிர் பொருளையும் கெட்டுப்போன உடலையும் நாம் சரி செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டினார். மேற்கு நாட்டு மருத்துவத்தில் கெட்டுப்போன உடலை சரி செய்ய முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண உணவினால் ரத்தம் சாக்கடையாக மாறும் என்று இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. உணவினால் ரத்தம் சாக்கடையாக மாறுகிறது. உணவு குழாய் சாக்கடையாக கழிவறை குழாயாக மாறுகிறது. உணவினால் இரத்த குழாய்கள் சாக்கடை குழாய்களாக மாறுகிறது. உணவினால் மூச்சு குழாய்கள் சாக்கடை குழாயாக மாறுகிறது என்று தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் இங்கே நாம் சாப்பிடுகின்ற உணவானது இரத்தத்தை கெடுத்து, உணவு பாதையை கெடுத்து, காற்று பாதையை கெடுத்து, இன்னும் பல பாதைகளை அடைத்து அவனுக்கு இந்த நாற்றத்தை தருகிறது. இந்த நாற்றம்தான் நம்மளுடைய கொடிய நோய்களுக்கு காரணம். அதை புரிந்து கொண்டுதான் வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி நமக்கு நல்ல பல செய்திகளை சொல்லிக் கொடுத்து, உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகவே நம் ஆரோக்கியத்தை பெற்றுவிட முடியும் என்று இந்த தமிழில் நமக்கு படைத்திருக்கிறார். இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பல கலைகளை இழந்திருக்கிறோம். மேற்கு நாட்டு மக்களால் நாம் பெற்றதை காட்டிலும் இழந்தது ஏராளம். மேற்கு நாட்டு கல்வியை படித்து நாம் ஏமாந்து விட்டோம். செய்முறை கல்வியே இல்லாமல் வெறும் மதிப்பெண் கல்வியை படித்து நம்ம இந்தியர்கள் அத்தனை பேர் முட்டாளாக இருக்கிறோம். குறிப்பாக தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் அறிவில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட ஒரு சூழ்ச்சியின் காரணமாக நம்ம வெள்ளைக்காரனுடைய ஒரு முட்டாள்தனமான கல்வியை படித்து இன்னும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். பிஏ படித்தால் அறிவாளி என்றும், கணிப்பொறி படித்தால் அறிவாளி என்றெல்லாம் நாம் தவறாக கணக்கு போட்டிருக்கிறோம். ஆனால் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை. இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம யோகம், இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகின்ற யோக சித்தாந்தங்களை படித்தாக வேண்டும். ஓக சித்தாந்தம், ஓகம்தான் திரிந்து அது யோகமாக மாறுகிறது. ஆக இயற்கை, நாம் பிறக்கும் பொழுது நாம் யாரை கேட்டும் பிறக்கவில்லை. ஆனால் இறப்பது நமக்கு தெரியும். எப்படி யார் இறக்கிறார்கள், எந்த மாதிரி கொடுமைப்பட்டு இறக்கிறார்கள் அனைவருக்கும் தெரியும். உள்காயங்கள் ஏற்பட்டு இறக்கிறார்களா அல்ல வெளியே ஏற்பட்ட காயங்களால் இறக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கவனிக்க முடியும்.
அதை கவனித்து நாம் தீர்மானிக்க முடியும். நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் அல்லது வாழ விரும்ப வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும், வாழ விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த முன்னேற முடியும். ஆக இதற்கு எளிய வழிதான் இந்த நீர் உணவு முறை என்று சொல்லக்கூடிய அகத்தூய்மை முறை. அகத்தூய்மை முறை 2 மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தூய தமிழான திருமந்திரத்தில் அகத்தூய்மை சொல்லப்படுகிறது. தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதத்திலும் சரி செய்யப்பட்ட மொழியான பதஞ்சலியால் பரிந்துரைக்கப்பட்ட ராஜயோகத்திலும் அந்த தூய்மை வருகிறது. தூய்மை என்று சொன்னாலே 2 நிலைமையின் பேரு. நியமம் என்றால் நோன்பு என்று பொருள். நோன்பு என்றால் தூய்மை என்று பொருள். நோன்பு என்றால் தூய்மை செய் என்று பொருள். நோன்பு என்று சொன்னால் அனைத்து பழக்கத்தையும் விட்டு விடுதல் என்று பொருள். இப்படி நல்ல பொருள் சொல்லலாம். நோன்பு என்று சொன்னால் தவம் இருக்கு. நோன்புனா ஒரு செயலை செய்தல். நோன்பு நோற்றல். நோற்றல்னா செய்தல். நோன்புனா ஒரு கொள்கைக்காக செய்தல். இப்படி நோன்புனா கொள்கை, நோன்புனா தூய்மை, நோன்புனா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருத்தல். நோன்புனா வாய் வழியாக உணவை போட்டு ரத்தத்தை கெடாம இருத்தல். நீங்க வாய் வழியா ஒரு பொருளை போடாம விட்டீங்கன்னா ரத்தம் கெட்டு போகாது. ஆனால் போட்ட பொருளை ஏற்கனவே எடுக்க வேண்டும். அது எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஏற்கனவே உள்ளே செலுத்தப்பட்ட உணவானது வெளியேறாமல் இரத்தத்தை அமிலத்தன்மையாகவோ அல்லது கடுமையான உப்புத்தன்மையாக மாற்றி மரணத்தை உண்டாக்கிவிடும். அந்த மரணத்தை உண்டாக்குவதுதான் நோய் என்று நாம் சொல்கிறோம். ஆக ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நேரடியான தொடர்பில்லை. அதை நான் சொல்லி விளக்கி நாம் எப்படி நாம் பரிணாமத்தில் புரிந்து கொண்டு நாம் நமக்கெனாவே மருத்துவராவது எப்படி? இது 1 ஆண்டு கல்வி முறை இருக்கிறது, 12 ஆண்டு கீழ்ப்படிதல் இருக்கிறது. இது மனம் சம்பந்தப்பட்டது. ஆகையினால் உரிமை சம்பந்தப்பட்டது என்பது வேறு. இது ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒரு பொதுவான ஒரு விதி. ஆசிரியர் நல்ல மாணவனை தேடிக்கொண்டிருப்பான். ஆசிரியர் அவன் உயர்ந்து செல்கின்ற வரைக்கும் அவனுக்கு பின்னால் இருந்து ஊக்கப்படுத்த வேண்டும். இதெல்லாம் புராணத்தில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. திருவள்ளுவர் கூட தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமைங்கிறாரு. தன் மாணவன் தன்னை காட்டிலும் அறிவாளியாக இருக்க வேண்டும். ஒரு பெற்றோருக்கு பிறந்த குழந்தை அந்த பெற்றோரை விட அதிக ஆற்றலோட குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை பல சான்றோர்களால் ஆதரிக்கப்படுகின்ற, பல சான்றோர்களால் புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அதுக்கு விதி இருக்கிறது. ஆகையினால்தான் நாம் உண்ணும் உணவிற்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்ம மனதை வைத்துக்கொண்டு நாம் இந்த கலையை கற்றாக வேண்டும். நாம் பிறக்கும் பொழுது பல்வேறு பழக்க வழக்கத்தோடு தான் நாம் பிறக்கும் பொழுது எந்த பழக்கமும் இல்லை. தாய்ப்பால் பழக்கம் தான் நமக்கு இருக்கிறது. பிறகு தாயினுடைய பழக்க வழக்கம் நமக்கு உணவு பழக்கம் நம்மை ஒட்டி கொள்கிறது. பிறகு அந்த பழக்கமே நமக்கு கழிவாக மாறி விடுகிறது. அந்த பழக்கமே நமக்கு யமனாக மாறி நம்ம அதை கொலை செய்து விடுகிறது. ஆகிய பெற்றோர்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் தாய்ப்பால் தனக்கு குழந்தை பிறந்தால் தாய்ப்பால் குடிக்கின்ற வரை எந்த மாற்றம் செய்யக்கூடாது. பிறகு அந்த குழந்தை கொஞ்சம் பெரிதானதுக்கு பிறகு மெல்ல மெல்ல பழச்சாறுகளை கொடுத்து பழக்க வேண்டும். எலுமிச்சம்பழத்தை போன்ற புளிப்பு நிறைந்த சாறுகள், சாத்துக்குடி சாறுகள், எலுமிச்சம்பழ சாறுகள், கொழும்பிச்சம்பழ சாறுகள், தேனோ பனங்கருப்பட்டியோ தூய கரும்பு சர்க்கரையோ அந்த பழச்சாரோடு கலந்து கொடுத்து பழக்க வேண்டும். பிறகு வேக வைத்த காய்கறிகள் மசித்து கொடுக்க வேண்டும். வேக வைத்த பழங்களை மசித்து கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்து அந்த குழந்தையை நீங்கள் அகத்தூய்மை செய்ய வேண்டும். அகத்தூய்மை தெரியாத காரணத்தினால் நாம் இந்த எளிமையான மருத்துவத்தை கற்காமல் போய்விட்டோம். அதனாலதான் நான் இந்த எளிமையான மருத்துவத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியரோடு கீழ்ப்படிதல் வேண்டும். மனம் சாதாரணமாக கீழ்ப்படியாது. மனம் என்பது நம்மளை ஆட்சி செய்கிறது. பரிணாமத்தில் மனதை புரிந்து கொள்ள மிக மிக கடினம். ஒரு வயது குழந்தையும் அதே குழந்தை
20 வயது குழந்தையாக மாறுகிறது. 1 வயது குழந்தை 20 வயது குழந்தையாக மாறுகிறது. இடையில் எந்த வேறுபாடும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போலத்தான் இந்த பரிணாமம். 1 வயது குழந்தையினுடைய படத்தை பார்த்தால் புரியும். அதே குழந்தை 20 வயது குழந்தை படத்தை பார்த்தா புரியும். 20 ஆண்டு 30 ஆண்டு இடைவெளி இருக்கும். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதே போலத்தான் இந்த மனம். அதனாலதான் இதனுடைய மாணவர் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். உலகத்தின் முதல் கல்வியாக இருக்கிற காரணத்தினால் இந்த மாணவர் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். இதுக்கு பொருட்செலவு அதிகமாகும். பொருட்செலவு அதிகமாகும். விடாமுயற்சி வேண்டும், பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். இது பெற்றோர்களை அடிப்படையாக கொண்டு இந்த கல்வி முறை கிடையாது. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கின்ற கல்வி முறை. பெற்றோர்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கல்வி முறை. பெற்றோர்கள் அறிவாளிகள் சபையில் நிறுத்த வேண்டும். அதுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஆக இங்கதான் நீங்க ஆசிரியர் வருகிறார். ஆசிரியர் என்பது அந்த மாணவனை கடைசி வரைக்கும் ஊக்கப்படுத்தி அவன் மேலடிக்கு செல்லுகின்ற வரைக்கும் அவன் உதவி செய்கிறான். அவன் கேட்பது சிறு தொகைதான். அந்த தொகையை கொடுத்து கொண்டு அவன் செல்ல வேண்டும். இதுதான் பொது விதி. ஆனால் கல்வியை வெள்ளைக்காரர்கள் கேவலப்படுத்தினார்கள். கல்வியை உதாசீனப்படுத்தினார்கள். செய்முறை இல்லாத கல்வியை கொடுத்து இந்தியர்களை இழிபிறவியாக மாற்றிவிட்டார்கள். நாம் சில காலம் சூழ்ச்சியால் மாட்டிக்கொண்டோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் சொன்னால் ஒரு அற்புதமான இந்த கலையை நாம் கற்றாக வேண்டும். அந்த கலைதான் நமக்கு உணவில்லாமல் வாழும் கலை என்று சொல்லக்கூடிய நீர் உணவு முறை. நாம் இந்த பூமியில 800 கோடி மக்கள் வாழ்றோம். தினம் ஆயிரக்கணக்கான பிரச்சனை சந்திக்கிறோம். திருமணம் செய்து கொள்கின்றோம், குழந்தை பெற்றுக் கொள்கின்றோம், பல வகையான இன்ப துன்பங்களுக்கு ஆட்படுகிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம், போராடுகிறோம். ஆனால் இந்த போராட்டங்களில் எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் என்பது அவன் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது எடுத்துக்கொள்கின்ற போராட்டம் இருக்கிறதே சொல்லி மாளாது. ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அந்த குடும்பமே பாதிக்கிறது. ஒருவன் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த சமூகத்துக்கு நன்மை. ஆரோக்கியம் என்பது உணவில் இல்லை என்று புரிவதற்கு அவன் பல ஆண்டுகள் ஆக வேண்டியிருக்கிறது. அவன் உணவு பழக்கம்தான் மனிதனை சாகடிக்கிறது என்று அவனுக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த உணவு பழக்கத்தை எப்படி மாற்றி அமைப்பது என்பது தெரியாமல் மாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்படி அவன் தப்பித்து போவதற்கான ஒரு அருமையான எளிய கலைமுறை தான் அந்த உணவில்லாமல் வாழும் கலை, நீர் உணவு முறை என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலை. அந்த கலையை கற்றுக்கொண்டால் அவன் விரும்புகின்ற வரைக்கும் வாழ முடியும். அவன் விரும்புகின்ற வரைக்கும் வாழ்ந்து அவன் விரும்புகின்ற பொழுது உயிரை பிரித்து கொள்ள முடியும் உச்சியின் வழியாக. இதுதான் அடிப்படை சித்தாந்தம். இதை புரிவதற்கு சில ஆண்டுகள் ஆகலாம். கூறிய அறிவும் தொடர் முயற்சியும் இருந்தால்தான் சில ஆண்டுகளில் புரிந்து கொள்ள, குறைந்தது 12 ஆண்டுகளில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். செய்முறை என்பது 1 ஆண்டு, புரிந்து கொள்வதற்கு 12 ஆண்டு. தொடர்ந்து பயிற்சினா கொஞ்சம் ஏமாந்தாலும் இந்த பரிணாமம் நம்மளை கீழே இழுத்து நம்மளை சாகடித்து விடும். கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மளை அந்த குப்பையில தள்ளிவிடும். அந்த உணவுங்கிற விபச்சார குப்பையில் தள்ளிவிடும். 3 வேளை உணவு உண்ணுகின்றவன் அவன் ஊதாரியாகத்தான் இருப்பான். நானும் அப்படித்தான் 3 வேளை உணவு உண்டு ஊதாரியாக இருந்து ஒரு மோசமான கேவலமான பிறவியாகத்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உணவு பழக்கம் தவறு என்று புரிந்து கொண்டேன். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு வகுப்பு என்பது 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடக்கும். அது வாய்ப்பு இருக்கிறவங்க 7 வகுப்புல கலந்துக்கலாம். தொடர்ந்து வந்துட்டு அந்த தைரியம் கிடைக்கும். விட்டு விட்டு வந்தீங்கன்னா தைரியமே கிடைக்காது. ஆகையினால ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. இதைத்தான் அவர் சொல்றாரு. ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை. இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நாதம் அதுதான். ஆரோக்கியம் என்பது நாம் பெற்றோர்கள் கொடுக்கிற உணவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. பெற்றோர்கள் தான் குழந்தையினுடைய கொலையாளிகளாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு கொலையாளியாக இருக்கிறார்கள். தாய்ப்பால் கொடுப்பது என்பதோடு முடிந்து விட்டது. அதற்கப்புறம் பெற்றோர்களுக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளை வளர்க்க முடியும். சாதாரண உணவை கொடுத்து வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தை பிறவியிலேயே உடலெங்கும் கழிவறையாக மாறிவிடுகிறது. அந்த குழந்தை இரத்தப்பாதை கழிவறையாக மாறிவிடுகிறது. உணவுப்பாதை கழிவறையாக மாறிவிடுகிறது. காற்று செல்கின்ற பாதை கழிவறையாக மாறுகிறது. இதற்கு காரணம் பெற்றோர்கள் கொடுக்கிற தவறான உணவு பழக்கம் தான் காரணம். ஆக பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு யமனாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனித உடலின் ஆரோக்கியம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல.
இப்படித்தான் அவர் சொல்றார். சளி குறைந்த உணவை சளி குறைந்த உணவை பழக்கத்தை பின்பற்றித்தான் நம்ம வாழ வேண்டும். நேற்று வந்து நான் இதை பேசியிருக்கேன். சளி குறைந்த உணவு, சளி நிறைந்த உணவு ரெண்டு இருக்கு உலகத்துல. சளி குறைந்த உணவு, சளி நிறைந்த உணவுன்னு ரெண்டு இருக்கு. ஆனால் சளி நிறைந்த உணவைத்தான் இந்த மருத்துவம் பரிந்துரைக்கிறது. அறிவே இல்லாத மருத்துவம். மருத்துவம் என்று இன்று சொல்ல வெள்ளைக்காரன் நான் சொல்றேன். வெள்ளைக்காரனால் வந்து வெள்ளைக்காரனால் பெற்றதை காட்டிலும் இந்த உலகம் இழந்தது ஏராளம். இன்னைக்கும் வெள்ளைக்காரர்கள் தான் அத்தனை அக்குறுமத்துக்கு காரணம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை போருக்கு காரணம் வெள்ளைக்காரர்கள் தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை சிக்கலுக்கும் காரணம் வெள்ளைக்காரர்கள். அவளுக்கு அறிவே என்பது கிடையாது. பன்றியை விட மோசமான கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்கின்றவர்கள் தான் அந்த மானம் கட்ட ஒழுக்கமற்ற இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர்கள் செய்த சதிவேலின் காரணமாக நாம் சிக்கிக் கொண்டோம். நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு மனிதனுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கிறது. மனித நாகரிகமே இல்லாதவர்கள் அந்த வெள்ளையர்கள். அவர்களை ஏமாறுவதும் அவர்களை பின்பற்றுவதும் அவர்கள் கண்டுபிடித்தது எந்த வகையில மக்களுக்கு பயன்படாது. ஒரு கண்டுபிடிப்புகள் தவிர மற்ற எல்லா கண்டுபிடிப்புமே அவனுடைய உலகத்தை சீரழிக்கிற கண்டுபிடிப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் மருந்தினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று எந்த ஒரு மருத்துவரும் நோபல் பரிசு பெற்றது கிடையாது. மருந்தை சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்று நிரூபிக்கவும் முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிப்புக்கு தான் மருத்துவம். பிரச்சனைகளை என்ன, அந்த சிக்கல் என்னன்னு அந்த கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தான் மருத்துவத்தில் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். தவிர இந்த மருந்தை சாப்பிட்டால் இந்த நோய் குணமாகும் என்று இதுவரைக்கும் யாரும் நோபல் பரிசு பெறவே இல்லை, பெறவும் முடியாது. ஏனென்று சொன்னால் நீ உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது ரத்தம் சாக்கடையாக மாறிவிடும். அதெல்லாம் வாய்நாற்றம் வந்துவிடும். ரத்தம் சாக்கடையாக மாறிவிட்டால் அவ்வளவுதான். ஆக அவன் ரத்தத்தை சாக்கடையாக மாற்றாமல், ரத்தத்தை தூய்மை செய்யாமல் அவனால் ஆரோக்கியத்தை தர முடியாது. அதனாலதான் இன்ன வரைக்கும் நோபல் பரிசு பெறுகின்ற அத்தனை பேருமே காரணங்களை சொல்லுவாங்களே தவிர அந்த காரணங்களுக்கு காரணம் என்ன, அது வராமல் தடுக்கிற முறை என்னன்னு இது வரைக்கும் சொல்லலை. 2016 மட்டும்தான் அரைகுறையாம ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. அதான் தனக்குத்தானே வைத்தியம் பார்த்தல்னு பேரு. அதுதான் சரி. அப்ப தனக்குத்தானே வைத்தியமாக்க எங்க இருக்கிறது? பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உடம்புல இருக்கு. இந்த உயிரை சாகிறதுலன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில உயிர்கள் வந்து 20,000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் நுண் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோபயாலஜி. ரஷ்யாவை சேர்ந்த ரஷ்யாவை சைபீரியாங்கிற பகுதியில் சமீபத்தில் 25,000 ஆண்டுகள் முன்பாக இருந்த உயிரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த உயிர் நன்னீரில் வாழ்கின்ற, மழை நீர், ஆற்று நீர் வாழ்கின்ற அந்த கிருமி. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மைக்ரோபயாலஜி எல்லாம் நுண்ணுயிர் சொல்லுவாங்க. அது 10 ஆண்டு உயிர் வாழும்பாங்க. ஆனால் அது 25,000 ஆண்டுகளாக எந்த வகையான உணவும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறது. வெப்பம் இல்லாமல், சுவாசம் இல்லாமல், உணவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்படின்னு அது சாகாமரை பெற்றது. இன்னும் அது இனப்பெருக்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. 25,000 ஆண்டுகளை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ப முடியுதா? எந்த உயிரால் 25,000 ஆண்டு இருக்க முடியுமானா அந்த நுண்ணுயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த நுண்ணுயிர் தான் மனிதராக மாறி இருக்கிறது. அப்ப நமது உடலும் சாகா நிலை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாம் இந்த பயிற்சியை மேற்கொள்கின்றோம். சரியா? அப்போ நம்ம உடம்புல வந்து நுண்ணுயிர் வந்து இப்ப இருந்துட்டு தான் இருக்குது. என்ன சாமி? ஆமா, பல கோடி ஆண்டை இருந்துட்டு தான் இருக்கு. அந்த நுண்ணுயிர் நமக்கு இருக்கு. அதைத்தான் திருவாசகம் சொல்லுது. திருவாசகம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, புல்லாகி பூடாகி பல்வுருமாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் பல்லுயிராய் பல்லுயிர் பெருக்கமாய் மாறி. அதாவது புல்லாகி பூடாகினா ஒற்றை செல் உயிரினம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒற்றை செல் உயிரினம் தான். இது அந்த மைக்ரோபயாலஜி, அந்த மைக்ரோ நுண்ணுயிர், டாரிகிரேட், நிறைய பேர் இருக்கு. அர்க்கியோசைட்டு, அமீபா, பாரமிசியம் நாம் இப்ப பேசுறது. இந்த மாதிரி கோடிக்கணக்கான நுண்ணுயிர் இருக்குது. அதுவும் 25,000 ஆண்டுகள் வாழ்கின்ற நுண்ணுயிர் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது உரைநிலையில் இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகள் உயிர் வாழலாம் என்று 10 ஆண்டுகள் இருக்கலாம் என்று கவனித்தார்கள். ஆனால் இயற்கையாகவே 25,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய ஒரு உயிரினத்தை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியப்படுறாங்க. அதாவது செத்து போயிரு நினைச்சாங்க, சாவே இல்லைங்கிறத அது நிரூபிக்க. இன்னும் அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 25,000 ஆண்டு கலந்து உயிர் வாழ்ந்து இனப்பெருக்கம் பண்ணி கொண்டே இருக்கிறது. சாகிறதே இல்லைங்கிறாங்க. இப்ப சாகா நடை நுண்ணுயிருக்கு இருக்கின்ற பொழுது நாம் 6 அறிவு பெற்ற இந்த மனிதன் 7ஆம் அறிவின் வலிமையாக இயற்கை சக்தியில் வாழ முடியும். அப்படி என்றால் அந்த 25,000 ஆண்டுகளா அது வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு சக்தி கொடுப்பது யார்? சக்தி கொடுக்கிறது இந்த மின்காந்த அலைகள் தான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த மின்காந்த அலைகளுக்கு பேர் இவன் கடவுள் அருள்னு பேர் வச்சுட்டான். ஒன்றும் புரியவில்லை.
கடவுள் என்று சொல்லிவிட்டான். ஒன்றும் புரியாததுக்கு பேரு கடவுள், அவ்வளவுதான். இப்பதான் இதுல அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி, ஓ, அலைனா என்ன, துகள்னா என்ன, ஆற்றல்னா என்ன, சக்தினா என்ன, இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடித்து அவன் உடலோடு பொருத்தி பார்க்கறது இல்ல. அந்த சாபக்கேடு. நாம் உடலோடு பொருத்தி பார்க்கிறோம். மனிதன் கண்டுபிடிக்கிற அனைத்தையுமே உடலுக்கு பொருந்தும். மனிதன் கண்டுபிடிக்கிற அத்தனை தத்துவமே சாதாரண கணக்கு கணக்கு படத்தை தொடங்கி மனக்கணக்கில் போடுற வரைக்கும், எழுத்து வடிவில் கணக்கு போடுவான், அது ஒரு முறை இருக்கிறது. மனக்கணக்கு போடுறான் பாருங்க, அது பயங்கரமான வேலை. கிளாசிக்கல் சொல்லுவாங்க, கையில எழுதி பார்க்குற கிளாசிக்கல், மேட்ரிக்ஸ் கிளாசிக்கல் சொல்லுவாங்க. ஆனால் மனதின் மூலமா போடுகின்ற வேகம் இருக்கிறது, அது கம்ப்யூட்டரை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேகத்தில் செயல்படும். அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்ட குவாண்டம் கம்ப்யூட்டர், அதுக்கெல்லாம் வந்து எண்களே கிடையாதுன்ட்டு, சைபரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சைபர் மாதிரியும் இருக்கும், ஒண்ணு மாதிரியும் இருக்கும். அதாவது இப்படி சொல்லலாம், உயிருள்ள மாதிரியும் இருக்கும், உயிரற்ற மாதிரியும் இருக்கும். அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது இயக்குவதற்கு பல பல ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் மனிதனுக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை. குறைந்த சக்தியில கணக்கு போட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். அதுதான் இந்த உண்மை. அதனால நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ கேளுங்களேன். இப்போ இந்த சளி குறைந்த உணவு, சளி மிக்க மிகுந்த உணவு உணவு. சொல்லி அர்னால்ட் எக்ரேட் வந்து சொல்றாருல்ல, இப்ப ம், சொன்னீங்க இல்லையா? ம், 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 அது வந்து இப்ப மனுஷன் வந்து பழக்கத்துக்கு அடிமையானதுனால அந்த ஃபர்ஸ்ட் வந்து சளி குறைந்த உணவை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்க ஆமா, ஆமா. சாப்பிட்டுருக்காங்க. ஆ, அதுல இருந்து மீண்டு வரணும், நம்ம மனசுல ஆ, இருந்து மீண்டு வரணும்னா சில காலம் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசமா 1 வருஷமா வந்து சளி குறைந்த உணவுகளை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அதுல இருந்து மீண்டு மறுபடியும் சளி இல்லாத உணவுக்கு வந்து ம். அதாவது நீர் உணவுக்கு மாறணும்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்த மாதிரி தெரியுது நீலசாமி. ஆமா, அதனாலதான் நான் 1 வருஷம்னு சொல்றேன். 12 ஆண்டுகள் சொல்லபடி கேட்கணும். 1 வருஷம் ஆசிரியரோட இணையணும். இல்லைன்னா செருப்படிதான் விழுகும், மரணாட்டி விழுகும், தப்பிக்கவே முடியாது. அர்னால்ட் எக்ரேட் வந்துட்டு சளி குறைந்த உணவு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்களா சாமி, இல்ல வெங்கடேசன் ம்ஹும், சொல்லியிருக்காரா? ம்ஹும், ம்ஹும், ம்ஹும். ஒரே வரியில சொல்லிட்டாரு. சளி குறைந்த உணவு, நேத்து கூட சொல்லியிருக்கேன். சளி குறைந்த உணவுனா உண்ணத்தகுந்த காய்கறிகள், ஒரே முறை முடிஞ்சு, ஒரே வரி, உண்ணத்தகுந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள், முடிஞ்சு போச்சு. அதான் சளி குறைந்த உணவு. உண்ணத்தகுந்த காய்கறிகள், உண்ணத்தகுந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உண்ணத்தகுந்ததா, ஆமாம், அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது ஒரு துடப்பக்கட்டை, அவ்வளவுதான். உண்ணத்தகுந்த கீரைகள், காய்கள், பழங்கள். நாம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படிதான் புரிஞ்சு கொள்ள முடியும். எது ஓகே ரைட் உண்ணத்தகுந்தது, சாமி. அவ்வளவுதான். வேக வச்சு சாமி சாப்பிடுறியா, அதெல்லாம் அப்புறம். வேக வச்சு அதெல்லாம் வந்து பின்னாடி பயிற்சியில தான் வருது. வேக வச்சு சாப்பிடுறியா, உப்பு போட்டு சாப்பிடலாம், அதுல அப்புறம். அது ஒரே வரியில உண்ணத்தகுந்த கீரை, காய்கறி, பழங்கள், அவ்வளவுதான். அது வந்து வேக வச்சதா வேக வைக்காதுன்றது அது அனுபவத்துல அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு அதெல்லாம் பாடத்துல சேரும் உடல்நிலை பொழுது, மாற்றத்தை அதெல்லாம் பாடத்துல நீ பணம் கட்டி ஒழுங்கா வகுப்புல சேர்ந்து மவன மண்டையில கரெக்ட். கொட்டுவ. ஆமா, ஆமா. ம், அது வந்து அந்த மாதிரி பயிற்சியில தான் பாடத்துல இதுல ஆமா. பயிற்சியில தான் இதுல கலந்து நீங்க சரி சரி. 164 பக்கம், அதாவது இந்த புத்தகத்துல இல்ல, இந்த புத்தகத்துல கிடையாது. அது சளி குறைந்த உணவு புத்தகத்துல இருக்கு. தமிழ்ல கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான் பாருங்க. சளி குறைந்த உணவு சளி குறைந்த உணவு, அது சளி குறைந்த உணவு தான் சொல்றாரு. சளி இல்லாத உணவுன்னு சொல்லவே முடியாது. அந்த வார்த்தையை வந்து அந்த காலத்துல தெளிவா அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது மூக்கஸ் நில்லு என்பது வேறு, லெஸ் என்பது வேறு. லெஸ்ஸுக்கு நில்லுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதாவது எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, சளி குறைந்த உணவுனாவே மிக குறைந்த குற்றமுடைய உணவுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் மிக குறைந்த குற்றமுடையது. ஏன்னா மிக குறைந்த குற்றமுடையது உள்ள போட்டோம்னா அந்த குறையை வந்து இந்த உடம்பு சரி செஞ்சுக்கும். அந்த குறை அதாவது அக்செப்டபிள், அதாவது அத வந்து சரி, அது அவங்களுடைய கண்ட்ரோல், உடம்பு வெளியேற்றுவிடும். கண்ட்ரோல்ல. அதனாலதான் அந்த பேரே அப்படி வச்சாரு. ஏன் சளி இப்ப மூக்கஸ் லெஸ்ன்னு சொல்றதுக்கு மூக்கஸ் நில்லுன்னு எழுதலாம் இல்லையா? அதாவது நம்ம உடம்புல இருக்க நுண்ணுயிர்கள் வந்து சில குறைந்த அளவு இதை வந்து ஏத்துக்கிறாங்க, அது சரி பண்ணிக்கிறலாம், கருணை அடிப்படையில் வந்து அது இயற்கையா ஏத்துக்கிறலாம், அதுதான் பண்ணிக்கிறலாம், அலோவ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இயற்கை. மிஞ்சி தலை அதிகமான உணவு சாப்பிட்டா நீ போய் தரடான்னு காலி பண்ணி விட்டுறாங்க. அது அந்த பாக்டீரியா முடிவு பண்ணிடுது. இந்த பாக்டீரியா உள்ள இருக்க நுண்ணுயிர்கள்
கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் அது வாழ்ந்து கொண்டே இருக்கு. நம்ம சாகிற வரைக்கும், நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் உடல்ல வாழ்ந்துகிட்டே இருக்கு, இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கும். நீ குழந்தை இனப்பெருக்கம் பண்ற மாதிரி அது உள்ள இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கு. ஒரு வினாடிக்கு வினாடி பல லட்சம் பிறந்துகிட்டே இருக்கும். அது முடிவு பண்ணிடுறான். அது முடிவு பண்ணி மரபணுக்கு தகவல் கொடுக்கும். அவர் தான் மரபணுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உடம்புல, அதுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. அவர் தான் ஜட்ஜு மாதிரி இருப்பாரு, அவர் நீதிபதி மாதிரி. இவர் தகவல் கொடுப்பாரு. அவர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த என்னென்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு, இந்த செயல்களால் இவன நோய் இவனுக்கு உண்டாக்கு, இவனுக்கு அந்த காரணிகளை கண்டுபிடிச்சு அதுக்கு கொடுத்துரும். உடனே அவர் நீதிபதி நீதி எழுதிடுவார். போடு அவனுக்கு சக்கரை நோய், போடு அவனுக்கு சாகடின்னு சொல்லிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தப்பிக்கவே முடியும். இல்ல இந்த மரபு அணுன்னு ஒரு பேர் வச்சுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல சாமி. ஆமா, மரபு மரபு அணு. ஆமா மரபு அணு. மரபு அணுதான், அதுவும் அணுகுதான். அந்த அணுவுல போய் அந்த அணுவுல போய் பதிஞ்சு எழுதிடுவாங்க, பதிஞ்சு எழுதி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுல ரெக்கார்டு போடு, அவனுக்கு புற்றுநோய் கொடு, அவன் எந்த கோயிலுக்கு போனா அவனுக்கு தப்பிக்க கூடாது. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த மசூதிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, செருப்படி அவனுக்கு உண்டுன்னு சொல்லிடுறேன். ஆனா அந்த அணுக்கள் கூட்டத்திலேயே ஒரு மரபுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா சாமி. ஆமா, நம்மளுக்குள்ளேயே அந்த இயங்கக்கூடிய அணுக்கள் அந்த ஒரு மரபை பின்பற்றி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. ஆமா ஆமா ஆமா. இப்படிதான் வாழணும்ன்றத அவங்க ஒரு மரபை பின்பற்றி வாழ்ந்துருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு மரபு அணுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அப்படி வச்சுக்கலாம். அது ஒரு மரபை நீங்க மீறுகிறாய் என்று பொருள். அப்ப மரபுப்படி இருந்தால் நோய் இல்லை, மரபு மீறிட்டா, மரபு மீறிவிட்டு தண்டனை. உனக்கு நீயே நீதிபதி, உள்ளுக்குள்ளேயே நீதிபதி இருக்காங்க போட்டு. ஆமா, இது இந்த நீதிகளைத்தான் ஒவ்வொரு யோகம், அதாவது யோகம்னு வந்துட்டாவே, யோகம் அப்படி யோகம் ஓ தான் வருது நமக்கு. ஓன்னு வரும். ஓனா நெடிதுன்னு பேரு. ஓனா நெடிதுன்னு பேரு. அதை ஓங்குக நம்ம சொல்றோம். ஓம் ஓம் ஓம்னு சொல்றோம் இல்லையா, அது ஓங்குக என்ற பொருள். அந்த ஓங்குக என்பதுதான் இந்த ஓகம். ஓகம் தான் யோகமா மாறிடுது. சமஸ்கிருதத்துல போறப்ப ஓகம் யோகமா மாறிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். அப்ப யோகம் என்று சொன்னாலே, அப்ப நம்ம உணவில்லாமல் வாழும் நீர் பயிற்சி முறையில ஒரு மரபு நாம பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. கட்டாயம் இருக்குது. இல்லைன்னா நீ 100 ஆண்டுக்கு பின்பற்றி ஆகணும். நான் 12 ஆண்டுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ 100 ஆண்டுக்கு பின்பற்றி ஆகணும். நீ 100 ஆண்டுக்கு 12 வருஷங்கிறது உன்னை பழக்கப்படுத்துறதுக்கு தான். அது ஒரு மரபு. அது ஒரு மரபு. 12 ஆண்டுங்கிறது பேசிக்கு. அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. 12 ஆண்டு எப்படி பள்ளிக்கூடத்துல SLC படிக்கிறீங்களா, 12 வருஷம் படிக்கிறீங்களா, அதே தான் இங்கேயும் வருது. எல்லாம் 12 ஆண்டு தான். குருகுல கல்வியே 12 ஆண்டு. குருகுல கல்வியே 12 ஆண்டு. கேள்விப்பட்டிருக்கேன். 12 வருஷம் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அதான் SLC 12 ஆண்டுன்னு வச்சான். அதெல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கிறான். ஆனால் நீ அதற்கப்புறம் 100 ஆண்டு ஏன் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, அந்த படிச்சதை பலன் 100 ஆண்டுக்கு நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கெயின் கிடைக்கும். இல்லைன்னா போயிடும். படிச்சுட்டேன்னு நினைச்சிட்டா கெயினே வராது. அது அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது அதாவது சாமி, அரவிந்தர் என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த் அன்னை ஒரு மனுஷன் தன்னை தெய்வீக திருவுரு மாற்றம் அடையணும்னு சொன்னாங்க. குறைந்தபட்சம் மாற்றணும்னு அவன் நினைச்சானே 35 வருஷம் ஆகும் அவனுடைய மாற்றம் கொண்டு வர்றதுக்கு. இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம், இந்த ராகவேந்திரர் அவங்க இவங்கன்னு சொல்லி ஜீவ சமாதி ஆகி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அங்க தன்னை மாற்றம் செஞ்சுட்டே இருப்பாங்களாம் ஒவ்வொரு அணுவையும். அதுக்கு குறைந்தபட்சம் இப்ப ராகவேந்திரலாம் 300 வருஷம் 350 வருஷம் 1000 ஆண்டுகள் ஆகுமா. ஒரு மனுஷன் தெய்வீக திருவுரு மாற்றம் ஆகும்னா 1000 வருஷம் ஆகும்னா பாருங்க. அப்ப 1000 வருஷத்துக்கு மனுஷன் தன்னை இந்த மாதிரி சுத்தப்படுத்த நிலையில இந்த நீர் உணவு முறை இந்த மாதிரி முறைகள்ல ஒவ்வொரு செல்லையும் தன்னை மாற்றம் பண்ண வேண்டியிருக்குது. அவன் அப்படி மாற்றம் பண்றப்பதான் அவனுக்கு வெவ்வேறு உருவங்கள் எடுக்கிறப்பையும் இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வந்ததான் அது அந்த மரபணு நிலையில தன்னை மாற்ற முடியும். அப்பதான் 12 வருஷம். அதுக்கு இது 12 வருஷங்கிறது ஒரு குறைந்தபட்சம். அது குறைந்தபட்ச அனுபவபூர்வமான பாடம். இது கத்துக்கிற வேண்டியது ஒவ்வொருத்தரும். இந்த குறைந்தபட்ச கட்டணம் கட்டியாது, அவன் கட்டாயம் கலந்துக்கிறணும். வாத்தியார் தேவைக்கு தான் கேட்கிறாரு. வாத்தியார் தேவைக்கு தான் கேட்கிறாரு, ஆசைக்கு கேட்கல. அதனால கட்டாயம் செலுத்தணும். எழுத்துதான் படிக்கணும். மீண்டும் நம்ம 6 மணிக்கு பேசலாம். சரிங்களா? நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க ஐயா. வாங்க. அந்த கேள்வி எல்லாம் படிச்சுட்டு வாங்க ஐயா. மற்ற கேள்வி எல்லாம் படிச்சுட்டு வாங்க.
எங்க 2 நாளா சரி, காணோம் சரி. வேலையா? ஐயா நேத்து கொஞ்சம் வேலைங்க ஐயா. அதனால வெளில போயிருந்தேங்க. இடையில வந்து சும்மா ஏதோ ஒரு 5 நிமிஷமாவது வந்துட்டு போங்க. வந்துடுறேங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. என்ன 24 மணி நேரம் வேலை இருக்குமா? இவரு திருலோகச்சந்தர் இந்த வரேனாரு, கேள்வி படிச்சுட்டு வரேன்னா ஆளவே காணுமே. அவரும் வர முடியல. பணம் சரி. கட்டிட்டு வர முடியல பாரு. அங்க அ ஸ்வீடன்ல இருந்து. ம். பணம் கட்டியாச்சு. ஆமாங்க. அந்த வேலையின் காரணமாக ஏன்னா 20 நிமிஷம் தான் பேச போறோம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள வரணும். நேத்து கூட இரவு வந்தாரு. நமக்கு இரவு அங்க ம். பகலுங்க. அது பெரிய பிரச்சனை. நமக்கு இரவு இங்க, அங்க பகல் அங்க. வேற சரிங்க ஐயா. வழியே இல்ல. இதை விட எளிமைப்படுத்த முடியாது. நான் இரவும் பகல் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நான் வகுப்பு போடுறேன். இரவு 8:30 மணி வரைக்கும் வகுப்பு போறேன். இப்ப இதுக்கு மேல என்ன செய்யறது? அதுக்கப்புறம் இப்ப 12 மணி வரைக்கும் கரெக்ட். நடத்திட்டே இருக்க வேண்டியதுதான். நேரங்காலம் இதுக்கு மேல 14 மணி நேரம் நம்ம இது முடிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 8 மணி வரைக்கிறப்ப ஏதோ அவரையுமே சில நேரத்துல வந்து தடங்கல் ஆகுது. இங்க சேர்த்து வேலை செய்யறதுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. வகுப்பை அதிகப்படுத்தலாம், ஆள் வரணுமே. மறுபடியும் 10 ஆமாங்க மணி ஐயா. வரைக்கும் போடலாம். 10 மணிக்கு போட்டு அங்க மாலையில வந்து அங்க 2 மணி வரும். அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணா அதிகாலையில இருக்கலாம், இந்த மாலையில இருக்கலாம். இடையில அந்த நேரமெல்லாம் வந்து நமக்கு அவங்களுக்கு 4 மணி நேரம் தெரியும். இவ்வளவோ இருக்கு. அது ஒண்ணும் சொல்ல முடியாது. பணம் கட்டிட்டாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பணமாவது கட்டுறாங்கல்ல, அந்த சரி. பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போக வேண்டியதுதான். அவங்களுக்கு பணம் கட்டிட்டாவே எனக்கு பணம் கட்டிட்டாவே எனக்கு பொறுப்பு வந்துரும். அடாடா சொல்லிக் குடுத்தாகணும் அப்படின்னு. ஆமாங்க ஐயா. புரியுதுங்க பாருங்க. ஐயா. அவங்களும் ஒரு 4 நாளா காணோம். கனடாவுல இருந்து பணம் கட்டியிருக்காங்க. $500 அனுப்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க $3000 அந்த அந்த மாதிரி கொடுத்தங்காட்டு தைரியமா கொஞ்சம் பேச முடியுது. எல்லா செலவுன்னு நீ தோட்டத்தை வேற சரி பண்ணணும். அந்த கம்பி வேலி போட்டாகணும். அதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரனை பிடிக்கணும். அவங்க கொடுத்தாதான் கட்ட முடியும். இதை இவங்களை வச்சு பண்ண முடியாது. அது பார்க்கணும் அதையே. வரட்டும் சரி. பார்க்கலாம் பேசுவோம். சரி நன்றி. சரி. நன்றி.